என்ன ராதா கூப்பிட்டோம்ச்சாமே? வாங்க கண்ணன், உட்காருங்க. என்ன நேத்து பீச்சுக்கு போயிருந்தீங்க போல இருக்கு, ரொம்ப ஜாலியா இருந்தீங்களோ? ஆமா. உங்களை ஒரு பொண்ணு கூட பார்த்தேன். யார் அந்த பொண்ணு? உங்க கேர்ள் ஃப்ரெண்டா இல்ல? நீங்க அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருந்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்னு சொன்னா எந்த முறையில? நீங்க எந்த முறையில நினைக்கிறீங்களோ அந்த முறையில். அப்படின்னா இந்த பொண்ணை நீங்க லவ் பண்றீங்களா? ஆமா, நாங்க 2 பேருமே லவ் பண்றோம். நான் கூட உங்களை லவ் பண்றேன்னு. ஆனா நான் உங்களை லவ் பண்ணலையே. என்ன விட்டுட்டு அவளை லவ் பண்றீங்களே, அவ என்ன விட அழகியா இல்ல அந்தஸ்துல தான் உயர்ந்தவளா? ராதா, அழகிய அந்தஸ்தியோ பார்த்து ஏற்படுறது காதல் இல்ல, இதயத்துல இருந்து பிறக்கிறது தான் காதல். அப்போ எனக்கு இதயமே இல்லைங்கிறீங்களா? தயவு செய்து என்ன பார்த்து இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. நான் அவளை காதலிக்கிறேன், அவ என்ன காதலிக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிட்டா அவளைதான் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து இப்படி சொல்றீங்களே, நான் உங்களையே நினைச்சு ஆசையை வளர்த்திட்டு இருந்தேனே. என்ன பத்தி ஒரு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நானா வந்து உங்ககிட்ட பழகினா நீங்க தானே வலிய வந்து என்கிட்ட பேசுனீங்க. ஆரம்பத்திலேயே நான் உங்ககிட்ட கடுமையா நடந்துகிட்டு இருக்கலாம். ஆனா உங்க அப்பா எனக்கு நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்காரு. அதனால என்னால சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. நீங்களா ஆசையை வளர்த்துக்கிட்டதுக்கு என் மேல குற்றம் சொல்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. இது எல்லாத்துக்கும் மேல உங்க அழகுக்கும் உங்க அந்தஸ்துக்கும் நான் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாதவன். அதனால நீங்க உங்க மனசை மாத்திக்கிறது தான் நல்லது. ஐம் சாரி. அவன் தான் முடியாதுன்னு சொல்லிட்டானே, இப்ப என்னடி செய்ய போற? என்ன செய்ய போறேனா? என்ன பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. இந்த ராதா எதையுமே நினைக்க மாட்டா, நினைச்சா அதை அடையாம விட மாட்டா. அது என்னோட ஹிஸ்டரி. ஒண்ணு அது எனக்கு கிடைக்கணும், இல்லைன்னா யாருக்குமே கிடைக்க கூடாது. அது என்னோட பாலிசி. முன்ன எங்க அப்பாவை விட்டு நான் ஆசைப்பட்ட காரை வாங்கி தர சொன்னேன், இப்போ வீட்டுக்காரையே வாங்கி தர சொல்ல போறேன். அது உங்க அப்பாவால முடியுமா? எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. கட்சியை விட்டு போயிடுறதா சும்மா பயமுறுத்துவாரு, உடனே மேலிடத்துல கூப்பிட்டு சீட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி நான் ஆசைப்பட்டவரை கல்யாணம் பண்ணி கொடுக்கலனா இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன்னு ஒரு சின்ன டிராமா நடத்தினா போதும். எங்க அப்பாவுக்கு ஆசை பொண்ணு நான் ஒருத்தி தானே, எல்லாம் ஓகேதான். எப்படி? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.